இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. PKR கட்சி வட்டார பிரிவினைவாதத்தை நிராகரித்து மடானி கொள்கையை கடைபிடிக்கிறது ரமணன். PKR கட்சி மடானி கொள்கையை அடிப்படையாக கொண்டு வட்டார அரசியல் பிரிவினையை நிராகரிப்பதாக அதன் உதவி தலைவர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் கூறியுள்ளார். PKR என்பது தீபகற்ப கட்சி மட்டுமே என்ற கருத்து தவறானது. கட்சி தலைவரும் பிரதமருமான ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையில் சபா மாநிலத்திற்கு வரலாற்றிலேயே மிகப்பெரிய நிதி ஒதுக்கீடு 2026 பட்ஜெட்டில் வழங்கப்பட்டுள்ளதே அதற்கு சான்று என்றார் அவர். சபா கோத்தகினபாலுவில் அமானா இக்தியார் மலேசியா ஏற்பாடு செய்த மடானி ஆஸ்பிரசி நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய போது தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சருமான ரமணன் அவ்வாறு சொன்னார். இதில் இனானாம் பகுதியிலிருந்து 300க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர் கலந்து கொண்டனர். மடானி யாரையும் புறக்கணிக்காது பிரதமர் MA 63 ஒப்பந்தத்தை மேம்படுத்த முனைந்துள்ளார். மேலும் மத்திய அரசு மாநில அரசு உறவு சகோதர உறவை போன்றதாக இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் ஆதரிப்பதே முன்னேற்றத்தின் வழி என அவர் கூறினார். சபா மாநிலத்திற்கு 6.9 பில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு வழங்கிய மத்திய அரசுக்கும் அவர் நன்றி தெரிவித்தார். மலேசியாவின் வளமும் செல்வமும் முஸ்லிம் அல்லாதோரின் கைகளுக்கு சென்று விட்டனவா? பாஸ் நாடாளுமன்ற உறுப்பினரின் பேச்சுக்கு ராயர் கண்டனம். PN இந்திய தலைவர்கள் மௌனம் ஏன் என கேள்வி. மலேசியாவின் வளமும் செல்வமும் முஸ்லிம் அல்லாதோரின் கைகளுக்கு சென்று விட்டதாகவும் இப்படியே போனால் சொந்த மண்ணில் அகதிகளாக இருக்கும் பாலஸ்தீனர்களின் நிலைதான் பூமி புத்ராக்களுக்கு மிஞ்சும் என்றும் பாஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பேசியிருப்பதை ஜெலுத்தோங் MP RSN ராயர் கண்டித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரம், வணிக வளாகங்கள், பெருநிறுவனங்கள், வியூக நிலங்கள் என அனைத்தும் படிப்படியாக முஸ்லிம் அல்லாதோர் மற்றும் பூமிபுத்ரா அல்லாதோரின் வசம் செல்கின்றன. அதோடு நிற்காமல் இப்போது புத்ரஜயாவுக்குள்ளும் நுழைந்து சட்டங்களை இயற்றும் அளவுக்கு அவர்கள் சக்தி பெற்றுவிட்டார்கள். பாலஸ்தீனத்தின் புதிய வரலாறு மலேசிய மண்ணிலும் மெல்ல எழுதப்படுகிறது என்று பெங்கலான் செப்பா MP-யான டத்தோ மார்சிக் ஷாரித் கூறியுள்ளார். இது அதிர்ச்சி அளிக்கும் கூற்று என சாடிய அவர், பல்லின மக்கள் நல்லிணக்கத்தோடு வாழும் நாட்டில் இதுபோன்ற பிரிவினைவாத பேச்சுகள் அனுமதிக்கப்படக்கூடாது என்றார். இதைவிட ஆச்சரியம் என்னவென்றால் பாஸ் கட்சி இடம்பெற்றிருக்கும் எதிர்க்கட்சி கூட்டணியில் உள்ள இந்திய பிரதிநிதிகள் இந்த பாஸ் தலைவரின் பேச்சை கண்டிக்காமல் இருப்பதுதான் என ராயர் சொன்னார். தொழிலாளர்களுக்காக புதிய பயிற்சி தளத்தை உருவாக்கும் கெசுமா. மனிதவள அமைச்சான கெசுமா மலேசிய தொழிலாளர்களுக்காக தொழில்துறை அங்கீகாரம் பெற்ற புதிய பயிற்சி தளத்தை உருவாக்கி வருகிறது. இத்தளம் உள்ளூர் மற்றும் உலகளாவிய சிறந்த பாடநெறிகளை வழங்கி தொடர்ச்சியான மற்றும் நடைமுறைக்கு ஏற்ற கற்றலுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் என அமைச்சர் ஸ்டீவன் சிம் கூறினார். இந்த மாதிரி இந்தோனேசியா, மியான்மர், திமோர் லெஸ்தே போன்ற நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கூறிய அவர், மலேசியா தொழிலாளர் திறன் மேம்பாட்டில் வட்டார முன்னோடியாக திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். IOC எனப்படும் ஆசியான் திறன் ஆண்டு 2025 உலக திறன் ஆய்வரங்கில் தொடக்க உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். மான்செஸ்டரில் களை கட்டிய வட இங்கிலாந்து தமிழ் சங்கத்தின் பிரம்மாண்டமான தீபாவளி 2025. 39 ஆண்டுகளாக தமிழ் மொழி, பண்பாடு, பாரம்பரியத்தை பேணி வரும் வட இங்கிலாந்து தமிழ் சங்க சார்பில் தீபாவளி கொண்டாட்டம் 2025 என்னும் கருப்பொருளை பிரம்மாண்டமாக கொண்ட கலை விழா மான்செஸ்டர் மாநகரில் நடைபெற்றது. வட இங்கிலாந்தின் 10 மண்டலங்களிலிருந்து நூற்றுக்கணக்கான தமிழர்கள் இதில் கலந்து கொண்டனர். இந்திய தூதரக அதிகாரி விஷாகா எதுவன்ஷி தலைமையில் குரோட் நிறுவனத்தின் திருச்செல்வம் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் ஆஃப் அப்கான் அனஸ்தீசியா UK அதனை சேர்ந்த டாக்டர் கேசரி வர்ணதரன், கணேசன் பரணிதரன் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். நாடகம், நடனம், இசை, சிலம்பம், பரதநாட்டியம், கரகாட்டம் உள்ளிட்ட போட்டி நிகழ்ச்சிகளால் விழா மெழுகுகிறது. கலை போட்டிகளில் மான்செஸ்டர் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தையும் வென்றது. விழாவில் திரட்டப்பட்ட நிதியிலிருந்து 1 லட்சம் தொகை குழந்தைகளின் நீரிழிவு நோய் நிவாரணத்திற்காக தமிழகம் கோயம்புத்தூரின் இதயங்கள் அமைப்புக்கு வழங்கப்பட்டது. டிக்டாக்கில் 40,000 பின் தொடர்பாளர்கள் இணையத்தில் பிரபலம் என கூறி
இலவசமாக நாசிகண்டார் கேட்ட இன்ஃப்ளூயன்சர். வலைதளத்தில் இன்ஃப்ளூயன்சராக இருந்தாலே அனைத்தையும் இலவசமாக கேட்கலாம் என்ற மனப்போக்கு வலைதள பிரபலங்களிடையே பெருகி வருவது ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. அத்தகைய ஒரு அனுபவத்தை பகிர்ந்துள்ளார் ஜார்ஜ் டவுனில் உள்ள நாசிகண்டார் உணவக உரிமையாளர் ஒருவர். அண்மையில் தனது உணவகத்திற்கு 40,000 ஃபாலோவர்களை கொண்ட பிரபலம் ஒருவர் குடும்பத்தினரோடு வருகை புரிந்திருந்ததோடு மட்டுமல்லாமல் தன்னை அணுகி ஒரு டிக்டாக் பிரபலம் என்று கூறி சாப்பிடுவதற்கு தான் பணம் கட்ட வேண்டுமா என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளார். அதற்கு அந்த உரிமையாளர் அனைத்து வாடிக்கையாளர்களையும் தங்கள் உணவகம் ஒரே மாதிரியாக நடத்துவதாகவும் பிரபலமாக இருந்தாலும் சாப்பிட்டால் பணம் கட்ட வேண்டும் என்றும் தெளிவாக விளக்கியிருக்கின்றார். அந்த நபர் பின்னர் குடும்பத்துடன் உணவை உண்டுவிட்டு பணத்தை கட்டும் சமயத்தில் மொத்தம் 53.60 ரிங்கிட் என கூறிய போது மீண்டும் தன்னை பிரபலம் என்று கூறியுள்ளார். அவ்வாறு சொன்னாலும் பணம் கட்ட வேண்டும் என்று அந்த உரிமையாளர் அமைதியாகவும் திட்டவட்டமாகவும் கூறியுள்ளார். தனது தந்தையுடன் இணைந்து 4 ஆண்டுகளாக தான் நடத்தி வரும் இந்த உணவகத்தில் உணவுகளின் காணொளியை போட வேண்டும் என்றால் 2,000 ரிங்கிட் கேட்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டிருந்தார். அவரின் இந்த இணைய பதிவு வைரலாகி பலரின் பாராட்டுகளை பெற்று வருகிறது. நாட்டின் பணியாளர்களை வளர்ப்பதில் திறன்கள் AI தொழில்நுட்பம் சமநிலையில் இருக்க வேண்டும் பிரதமர். மலேசிய தொழிலாளர்களின் புத்தாக்கம் மற்றும் திறன்களுக்கு இடையே சமநிலையை உறுதி செய்ய AI தொழில்நுட்ப முன்னேற்றங்களுடன் திறன் மேம்பாடு இணைந்து செயல்பட வேண்டும். AI புதிய சாத்தியக்கூறுகளை திறக்கும் அதேவேளை தொழில்நுட்பம் விரிவாக்கத்தால் சமத்துவமின்மை மற்றும் வேலை இழப்புகள் உள்ளிட்ட அபாயங்களும் கொண்டு வருவதாக பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கூறினார். கட்டுப்படுத்தப்படாவிட்டால் திறன்களை அணுகுபவர்களுக்கும் அணுகாதவர்களுக்கும் இடையிலான இடைவெளியை அது அதிகரித்துவிடும். எனவேதான் திறன் மேம்பாட்டை ஒரு பின்னோக்கிய சிந்தனையாக கருதாமல் சவால்களை தாங்கி நிற்கும் தேசிய அடித்தளமாக கருத வேண்டும் என்றார் அவர். ஆசியான் திறன் ஆண்டு 2025 உலகளாவிய திறன்கள் மற்றும் 2025 தொடக்க விழாவில் துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அகமது சாஹித் ஹமிதி பிரதமரின் உரையை வாசித்தார். மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் மற்றும் அரசாங்க தலைமை செயலாளர் தான் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபக்கர் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இவ்வேளையில் அதே நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர் ஸ்டீவன் சிம், என்னதான் உலகம் செயற்கை நுண்ணறிவு மற்றும் புதிய தொழில்நுட்ப மாற்றங்களை ஏற்கட்டு கொண்டாலும் தொழிலாளர்களின் மரியாதையையும் நலனையும் முக்கியம் என்பதே அரசின் நிலைப்பாடு என்றார். பங்சாரில் வெளிநாட்டு நபர் கொலை, நண்பர் கைது. பங்சாரில் வீடு வாசல் இன்றி வாழ்ந்து வந்த வெளிநாட்டு நபர் ஒருவர் இன்று காலை தலையில் காயங்களுடன் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக நம்பப்படும் அவரது நண்பர் ஒருவர் பங்சாரில் உள்ள மெனாரா UOA அருகே கைது செய்யப்பட்டுள்ளார் என்று பிரிக்ஃபீல்ட்ஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் ஹூ சாங் ஹூக் கூறினார். கைது செய்யப்பட்ட நபர் உயிரிழந்தவரை 1 மாதமாக அறிந்தவர் என்றும் அவர்கள் இருவரும் ஜாலான் பங்சாரில் உள்ள மேம்பாலத்தின் கீழ் சேர்ந்து தங்கி வந்துள்ளனர். நேற்றிரவு வரைக்கும் இடையில் ஏற்பட்ட சண்டை. அந்த நேரத்தில் சந்தேக நபர் கோபத்தில் தனது நண்பரை தள்ளியதில் அவர் கீழே விழுந்தார் என்றும் அறியப்படுகின்றது. சந்தேக நபர் தற்போது பிரிக்ஃபீல்ட்ஸ் போலீஸ் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளார். நாளை கோலாலம்பூர் நீதிமன்றத்தில் தடுப்பு காவலில் வைப்பதற்கு மனு தாக்கல் செய்யப்படும். இந்த வழக்கு மலேசிய குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதோடு மேல் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. விடுமுறையை கழிக்க வந்த இடத்தில் ஏற்பட்ட விபரீதம். செனாங் கடற்கரையில் நரேந்திரன் மற்றும் சுரேஷ் நீரில் மூழ்கி பலி. லங்காவியில் விடுமுறையை கழிக்க வந்த ஸ்லாங்கூரை சேர்ந்த 2 இந்திய ஆடவர்கள் செனாங் கடற்கரையில் துரதிருஷ்டவசமாக நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்த உடனேயே சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்பு பணியாளர்கள் அவ்விருவரையும் பொதுமக்கள் உதவியுடன் கடலில் இருந்து மீட்டதாக லங்காவி துணை மாவட்ட போலீஸ் தலைவர் சம்சுலாதீன் சுலைமான் தெரிவித்தார். மீட்கப்பட்டவர்கள் அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது அவர்கள் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர். தொடக்க கட்ட விசாரணையில் அவ்விருவரும் குடும்பத்தினருடன் விடுமுறைக்காக லங்காவிக்கு வந்திருந்ததாகவும் சம்பவம் நேர்ந்த போது பொதுமக்கள் பயன்படுத்தும் கடற்கரை பகுதியில் நீராடி வந்திருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. ஆசியான் உச்சநிலை மாநாட்டுக்கு மோடி வரவில்லை, மெய்நிகரில் பங்கேற்பு. கோலாலம்பூரில் அக்டோபர் 26 முதல் 28 வரை நடைபெறும் 47வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டில்
இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேரில் பங்கேற்க மாட்டார். மாறாக மெய்நிகர் வாயிலாக அதில் அவர் கலந்து கொள்வார் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதிப்படுத்தினார். இந்த தீபாவளி கொண்டாட்ட காலத்தில் உள்ளூர் நிகழ்ச்சிகளில் மோடி பங்கேற்க வேண்டி இருப்பதும் அம்முடிவுக்கு காரணமாகும் என்றார் அவர். இந்நிலையில் வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ஆசியான் மாநாட்டில் இந்தியா சார்பில் நேரில் பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மோடி நேரில் பங்கேற்கவில்லை என்றாலும் ராஜதந்திரியான ஜெய்சங்கரின் வருகை இந்தியா ஆசியான் உறவுகளுக்கு அதன் தொடர்ந்த அர்ப்பணிப்பை இது வெளிப்படுத்துகிறது. ஏற்கனவே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுக்கு பதிலாக அந்நாட்டு துணை பிரதமர் கோலாலம்பூர் வருகிறார். சீனா சார்பில் அதன் பிரதமர் வருகிறார். இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வருகை உறுதியாகியுள்ளது. லூவ்ர் அருங்காட்சியகத்தில் $102 தங்க நகைகள் கொள்ளை. பழைய சிசிடிவி கேமராக்களே காரணம். பிரான்சிஸ் மாவீரர் நெப்போலியன் காலத்து வைரங்கள் உள்ளிட்ட நகைகள் கொள்ளையிடப்பட்டதற்கு பழையதும் பல்வேறு குறைபாடுகளும் கொண்டதுமான சிசிடிவி கேமராக்களை முக்கிய காரணம் என கண்டறியப்பட்டுள்ளது. தலைநகர் பாரிஸில் உள்ள தான் புகழ்பெற்ற லூவ்ர் அருங்காட்சியகமாகும். இந்நிலையில் ஞாயிறன்று அங்கு திருடர்கள் சுமார் $102 மில்லியன், அதாவது மலேசிய ரிங்கிட்டிற்கு 450 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள பிரான்ஸ் அரச ஆபரணங்களை பட்டப்பகலிலேயே கொள்ளையிட்டு சென்றுள்ளனர். 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கிரீடங்கள், சங்கிலிகள், காதணிகள் உள்ளிட்ட 8 நகைகள் களவு போயின. அருங்காட்சியகத்தின் சிசிடிவி கேமராக்கள் மாடி, பால்கனி மற்றும் ஜன்னல் பகுதியை பதிவு செய்யவில்லை. ஆனால் திருடர்கள் கிரேன் லாரியை பயன்படுத்தி அந்த இடத்துக்கு சென்றே கண்ணாடியை வெட்டி உள்ளே நுழைந்தனர். இப்படி சிசிடிவி பாதுகாப்பு அமைப்பு பழமையானதும் முழுமையற்றதாக உள்ளதால் 4 நிமிடங்களுக்குள் இந்த திருட்டு யாவும் கவனிக்காமலேயே முடிந்துள்ளது. 1919ஆம் ஆண்டு மொனலிசா ஓவியம் திருடப்பட்ட பிறகு லூவ்ர் அருங்காட்சியகத்தில் மிகப்பெரிய கொள்ளை சம்பவம் இதுவாக திகழ்கிறது. பிரான்ஸ் நாட்டின் கலைப்பொருட்களை கொள்ளையடிக்கும் கும்பல்கள் குறிவைப்பது அதிகரித்துள்ள நிலையில் இதுபோன்ற பாதுகாப்பு குறைபாடுகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளன. இதையடுத்து அரசு தேசிய பாரம்பரிய தளங்களின் பாதுகாப்பை மறு ஆய்வு செய்ய பிரான்ஸ் அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது.